வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. சேலம் மாவட்டம் கெஜல் நாயக்கன்பட்டியில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு முதல் ஆளாக வந்த நடிகை குஷ்பு ஓரமாக அமர்ந்து செல்போனை நோண்டிக் கொண்டிருந்தார். அப்போது பாஜக மூத்த தலைவர் ராஜா மேடைக்கு வர மரியாதைக்கு கூட எழுந்து நிற்காமல் கண்டு கொள்ளாமல் அமர்ந்திருந்தார் குஷ்பு. ராஜாவோ மேடையின் இந்த பக்கத்தில் இருந்து அந்த பக்கம் வரை ஒரு ரவுண்ட் அடித்து முதல் வரிசையில் தனக்கு இடமொதுக்கி இருக்கிறார்களா என தேடி பார்த்துவிட்டு பின் வரிசையிலேயே சென்று அமர்ந்து கொண்டார். பின்னர் சரத்குமார் வரும்போது கால் மீது கால் போட்டு அமர்ந்திருந்தார் நடிகை குஷ்பு. சரத்குமாரும் குஷ்புவை கண்டுகொள்ளாமல் தனக்கு ஒதுக்கிய இருக்கையில் சென்று அமர்ந்தார். சரத்குமாரும் குஷ்புவும் பல படங்களில் ஒன்றாக நடித்திருக்கும் நிலையில் மேடையில் ஒருவரை ஒருவர் கண்டுகொள்ளாமல் இருந்தனர். பின்னர் சிறிது நேரம் கழித்து இருவரும் கண்ணாலேயே சைகையில் பேசிக் கொண்டனர். பாஜகவில் இருந்து எப்போதுதான் அழைப்பு வரும் என வழிமேல் விழிவை காத்திருந்த ஓ பன்னீர்செல்வம் வேகமாக சேலம் கூட்ட அரங்கிற்கு வர பாதியிலேயே கேட் போட்டு நிப்பாட்டினர் பாதுகாப்பு அதிகாரி. யாராக இருந்தாலும் லிஸ்டில் பெயர் இருந்தால் மேடையில் உட்கார வைக்க முடியும் என கெடுபிடி காட்டிய அதிகாரி லிஸ்டை மேலிருந்து கீழே பார்த்து கடைசியில் ஓபிஎஸ் பெயர் இருப்பதை உறுதி செய்த பிறகுதான் இருக்கையில் சென்று அமர அனுமதித்தார். ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கே இப்படி ஒரு சோதனையா என்பது போல இருந்தது ஓபிஎஸ்ஸின் நிலைமை. இதையடுத்து முதலில் பேச ஆரம்பித்த நடிகை குஷ்பு மேடையில் அமர்ந்திருக்கும் இபிஎஸ் என ஆரம்பிக்க அங்கிருந்தவர்கள் திடுக்கிட்டு போயினர். காரணம், பாஜக மேடைக்கு எப்படி இபிஎஸ் வருவார்? பிறகுதான் தெரிந்தது ஓபிஎஸ் என்பதற்கு பதிலாக இபிஎஸ் என ஷாக் கொடுத்திருக்கிறார் மங்கையர் திலகம் குஷ்பு. பாஜக பார்க்கும்போது அத்தனை பெரிய தலைவர்கள் மேடையில் இருக்கிறார். இபிஎஸ் அவர்கள் இருக்கிறாரு. இதுதான் எப்படி என்று பார்த்தால் அடுத்த பாயிண்ட் அதுக்கும் மேல. தமிழகத்திற்கான வரி பகிர்வில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாக திமுகவின் குற்றச்சாட்டு குறித்து பேசிய குஷ்பு உளறி கொட்டினார். குஷ்பு பேசியதை கேட்டு அரங்கில் இருந்தவர்களே ஆயிரமா லட்சமா என தெரியாமல் ஒரு நிமிடம் குழம்பி போயினர். நான் சொல்றேன், தமிழகத்துக்கு 2,80,000 லட்சம் கணக்கான ஒரு நல்ல திட்டங்கள் தமிழகத்துக்கு பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறாரு கடந்த 10 ஆண்டுகள்ல. ஒரு வழியாக பேசி முடித்த குஷ்பு கடைசியாக மீண்டும் மோடி வேண்டும் மோடி என முழங்கவே அப்போதும் பயங்கரமாக ரோல் ஆகியது சிரிப்பை வர வைத்தது. மறந்துடாதீங்க, இந்த தேர்தல்ல ஒரே ஒரு கோஷம் தான் இருக்கும், வேண்டும் மோடி மீண்டும் மோடி மீண்டும் மோடி மீண்டும் மோடி. அடுத்ததாக ஓபிஎஸ்ஐ பேச அழைத்த கே.பி. ராமலிங்கம் அதிமுக சார்பில் என கூறி அழைத்தார். சின்னம் கொடி என எதையுமே ஓபிஎஸ் பயன்படுத்த நீதிமன்றம் தடை விதித்த நிலையிலும் அதிமுக சார்பில் என கூறி ஓபிஎஸ்ஐ பேச அழைத்தது இது என்னடா கூத்தா இருக்கு என்பது போல இருந்தது. அடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் உரையாற்றுவார். இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போதே பிரதமர் மோடியும் கூட்ட அரங்கிற்குள் என்ட்ரி கொடுத்தார். அலங்கரிக்கப்பட்ட வாகனத்திலேயே மேடை வரைக்கும் வந்த பிரதமர் வரிசையாக முதல் வரிசையில் அமர்ந்திருந்தவர்களுக்கு வணக்கம் சொல்லிக்கொண்டே வந்தார். அப்போது பிரதமரை பார்த்ததும் சிரித்த முகத்துடன் ஜி.கே. வாசன் கையெடுத்து கும்பிட்டவாறே ஏதோ சொல்ல வந்தார். ஆனால் பிரதமரோ அருகில் இருந்த ராமதாஸை பார்த்ததும் வாசனை கண்டுகொள்ளாமல் நகர்ந்து விடவே ஜி.கே. வாசனுக்கு முகமே சுருங்கிவிட்டது. பின்னர் பிரதமருக்கான வரவேற்பு உபசரிப்பு முடிந்ததும் பேச எழுந்த அண்ணாமலை அருகில் அமர்ந்திருந்த பாமக நிறுவனர் ராமதாஸை தனது இருக்கையில் அமர சொல்லிவிட்டு சென்றார். ராமதாஸ் எழுந்து பிரதமருக்கு அருகே வந்து அமரவே ராமதாஸின் கையை பிடித்து பிரதமர் மோடி உரையாடிக் கொண்டிருந்தார். வரும்போதும் ராமதாஸின் கரங்களை பற்றி சிரித்த முகத்துடன் உரையாடிய பிரதமர் போகும்போதும் அதே மாதிரி ராமதாஸின் கைகளை விடாமல் ஆறத் தழுவினார்.
முன்னதாக பொன்னாடை போர்த்தும் போதும் ராமதாஸை இருக்க கட்டிப்பிடித்த அன்பை வெளிப்படுத்தினார் மோடி. கூட்டம் முடிந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் மீண்டும் பிரதமர் மோடியுடன் உரையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது பிரதமரிடம் முகத்தை காட்டிவிட வேண்டுமென குஷ்பு எட்டி எட்டி பார்த்தார். ஆனாலும் பிரதமர் கண்டுகொள்ளாத நிலையில் அசிங்கப்பட்டதை காட்டிக்கொள்ளாமலேயே அமைதியாக இடத்தை காலி செய்தார் குஷ்பு. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.